வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2018ஆம் ஆண்டு நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமோட தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிகிற வரைக்குமே டெய்லியுமே 25 கொஸ்டின்ஸாக கிட்டத்தட்ட 2500 கொஸ்டின்ஸ் பார்ப்போம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் 1550 கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்றைக்கி வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படிங்கிறது. இதில் எது சரியானது அப்படின்னா ஆப்ஷன் பி, வினைத்தொகையில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது தான் சரியானது. வினைத்தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா ஊறுகாய் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு வார்த்தையை எடுத்துக்கோங்க. இந்த ஊறுகாய் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வினைத்தொகை. இந்த மாதிரியான வினைத்தொகையில் என்ன வரும் அப்படின்னா இக்கு, இச்சு, இத்து, இப்பு அப்படிங்கிற இந்த வல்லினம் வந்து மிகாது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது எது என தேர்ந்தெடு அப்படிங்கிறது. இது எது அப்படின்னா ஆப்ஷன் பி, அன்மொழி தொகை அப்படிங்கிறது தான். இப்போ உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், சிவப்பு சட்டை பேசினார் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஓகே, இதனோட பொருள் என்ன வரும் அப்படின்னா சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் அப்படின்னு ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகி வரும். இந்த மாதிரி தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில பொருள் மொழிகள் வந்து தொக்கி நின்று பொருள் தந்தால் அதை அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பரிதிமாற் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி எனும் பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி, சி.வை. தாமோதரனார் அவர்கள் தான் திராவிட சாஸ்திரி அப்படிங்கிற அந்த ஒரு பட்டத்தை வந்து வழங்குறாரு. ஓகே, இந்த பரிதிமாற் கலைஞரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சூரிய நாராயண சாஸ்திரி, அதுதான் அவருடைய இயற்பெயர். இவர் தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பார். ஓகேங்களா? ஓகே, அதாவது இவர் வந்து ஒரு இதழை வந்து நடத்திட்டு வந்தார். அது என்ன இதழ் அப்படின்னா ஞான போதினி அப்படிங்கிற அந்த ஒரு இதழை வந்து பரிதிமாற் கலைஞர் வந்து நடத்திட்டு வந்தார். இந்த ஞான போதினி அப்படிங்கிற அந்த இதழை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்வகை செய்தியும் உவமம் காட்டி என ஓவிய சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, அதாவது மதுரை காஞ்சியில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இந்த மதுரை காஞ்சியை பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். மதுரை காஞ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 782 அடிகள் இருக்குது. அதில் மதுரையை மட்டும் சிறப்பித்து கூறக்கூடிய அடிகள் எத்தனை அப்படின்னா 354 அடிகள். ஓகே, இந்த மதுரை காஞ்சியை இயற்றியவர் யார் அப்படின்னா மாங்குடி மருதனார் அவர்கள் தான் இந்த மதுரை காஞ்சி அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து இயற்றியிருக்காரு. ஓகே, இந்த நூலோட பாட்டுடை தலைவர் யார் அப்படின்னா தலையாலங்கணத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அவர்கள் தான் இந்த நூலோட ஒரு பாட்டுடை தலைவராக இருக்காரு. ஓகேங்களா? யாரு? தலையாலங்கணத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படிங்கிறவர் தான். ஓகே, இந்த மாங்குடி மருதனார், மதுரை காஞ்சி இயற்றிய மாங்குடி மருதனார் பார்த்தீங்க அப்படின்னா 8 தொகையில் எத்தனை பாடல்களை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னா ஆப்ஷன் டி, மதுரை தான் தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என அழைக்கப்படக்கூடிய நகரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சிறு தகவல். எதற்காக இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா தமிழ் ஓல்டு புக்லேருந்து கிட்டத்தட்ட 10லேருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த 10 to 15 கொஸ்டின்ஸ் அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டுமே பார்த்தாலே போதுமானது. உங்களால் முழு மதிப்பெண்களை எடுத்துட முடியும். ஓகேங்களா? ஆப்ஷன் முதற்கொண்டு மாற்றாமல், கொஸ்டின் முதற்கொண்டு மாற்றாமல் அப்படியே கேட்பாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அதனால் வந்து நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தாலே 10 to 15 கொஸ்டின்ஸ் வந்து உங்களால் சாலிடாக எடுத்துட முடியும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கறது மூலிமா ஓவராலாக வந்து நீங்கள் தமிழில் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆவீங்க. எந்தெந்த ஆங்கிள்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எந்த மாதிரி கேட்குறாங்க, எந்தெந்த சப்ஜெக்டில் கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கறது மூலிமா நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி, கால்டுவெல் அவர்கள் தான். ஓகே, இந்த கால்டுவெல் பார்த்தீங்க அப்படின்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியிருக்காரு. இவர் வந்து அந்த நூலை எந்த ஆண்டு வெளியிட்டார் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் நாடகம் நடித்தல், நாடகம் படைத்தல், நாடக இலக்கணம் இயற்றுதல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொண்டாற்றியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி பரிதிமாற் கலைஞர் அவர்கள் தான். ஓகேங்களா? ஓகே. அதாவது இந்த பரிதிமாற் கலைஞர் வந்து இயற்றிய நாடக நூல் என்னென்ன அப்படின்னா ரூபாவதி, கலாவதி அப்படிங்கிற அந்த ஒரு நாடக நூல்கள்லாம் அவர் இயற்றியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் நாடகவியல் அப்படிங்கிற அந்த ஒரு நூலையும் பரிதிமாற் கலைஞர் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடத்தை தேர்ந்தெடு. இதில் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடம் எது அப்படின்னா ஆப்ஷன் பி கோவன்புத்தூர் அதுதான். ஓகே. கரைவெட்டி, வெள்ளோடு, சித்திரம்குடி இந்த இடங்கள் எல்லாம் பறவைகள் சரணாலயம் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது என்பதை தெரிவு செய்க. எந்த மாநிலம் அப்படின்னா அல்மோரா சிறைச்சாலை அதாவது ஆப்ஷன் சி உத்தராஞ்சல் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்ணதாசன் படைத்த நாடகம் எது அப்படின்னா ஆப்ஷன் டி ராசதண்டனை அப்படிங்கிறதா கண்ணதாசன் படைத்த ஒரு நாடகம். மற்றதெல்லாம் நாடகத்தில் வராது. அவர் படைத்த இன்னும் 2 நூல்கள் நாடக நூல்கள் இருக்குது, நோட் பண்ணுங்க. அனார்கலி அப்படிங்கிற அந்த ஒரு நாடக நூலையும் படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிவகங்கை சீமை அப்படிங்கிற அந்த ஒரு நூலையும் வந்து இவர் வந்து படைச்சிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து இந்த கண்ணதாசனை பற்றி ஒரு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்குவோம். இந்த கண்ணதாசன் அவர்கள் வந்தோட இயற்பெயர் என்ன அப்படின்னா முத்தையா அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர். இவருடைய முதல் பாடல் வந்து எப்போ எழுதுறாரு அப்படின்னா 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே அப்படிங்கிற அந்த ஒரு பாடல் எழுதி திரைப்பட பாடலாசிரியராக இவர் வந்து அறிமுகமாகிறாரு சினிமா துறைக்குள்ள. ஓகே. இவருடைய பெற்றோர் யார் அப்படின்னா சாத்தப்பன் விசாலாட்சி அவர்கள் தான் இவருடைய பெற்றோர். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படிங்கிறது. இதில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் பி அதாவது தன்மை முன்னிலை பெயர்கள் படர்க்கை பெயர்களாக மாறாது அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. அதாவது அயற்கூற்று வாக்கியங்கள் வந்திருக்கு. இதில் பொருந்தாதது வந்து ஆப்ஷன் பி. அதாவது தன்மை முன்னிலை பெயர்கள் படர்க்கை பெயர்களாக மாறாது அப்படிங்கிறது தவறு. ஓகேங்களா? இப்போ தன்மை முன்னிலை பெயர்கள் படர்க்கை பெயர்களாக மாறும் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவரை தேர்ந்தெடு. இந்த கோட்டை சொன்னவர் யாரு அப்படின்னா ஆப்ஷன் சி நேரு அவர்கள் தான் இந்த வரிகளை வந்து சொல்லியிருக்காரு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவனரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படிங்கிறது. அது பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் சி இலக்கிய செம்மல் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டம் தான் தேவநேய பாவனரோட சிறப்புகளில் பொருந்தாதது. ஓகேங்களா? மற்றது எல்லாமே செந்தமிழ் ஞாயிறுன்னு போட்டுருவாங்க. செந்தமிழ் செல்வர், தமிழ் பெரும் காவலர் இதெல்லாமே தேவநேய பாவனரின் சிறப்பு பெயர்களில் அடங்கும். ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேவநேய பாவனர் வந்து உலக தமிழ் கழகம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து அந்த ஒரு கழகத்தை வந்து அவர் நிறுவி அதோடைய தலைவராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த தேவநேய பாவனர் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு செயல் செஞ்சிருக்காரு. என்ன அப்படின்னா செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரம் முதலி திட்ட இயக்குனர். ஓகேங்களா? அதோடைய திட்ட இயக்குனராக இருந்தவர் யார் அப்படின்னா தேவநேய பாவனர் அவர்கள் தான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் தராசு என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி தால்சுதாய் அப்படிங்கிறவர் தான் உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் தராசு அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியிருக்காரு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. ஓகேங்களா? நூலாசிரியர் நூல் அதோட பொறுத்துக கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 3, 4, 1, 2 தான் இதற்கான ஆன்சர். அதாவது பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதிய நூல் என்ன அப்படின்னா கனிச்சாறு. ஓகே. அதே போலவே இந்த சுரதா அவர்கள் எழுதிய நூல் என்ன அப்படின்னா இங்கே கீழே இருக்குது தேன்மலை அப்படிங்கிறது சுரதா அவர்கள் எழுதிய நூல். இந்த தேன்மலையை தவிர்த்து அவர் வேறு நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னா துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும் அப்படிங்கிற அந்த ஒரு நூல்லாம் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இந்த சுரதா எழுதிய நூலில் எந்த நூல் வந்து தமிழக அரசோட பரிசு பெற்றது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. முடியரசன் அவர்கள் எழுதிய நூல் என்ன அப்படின்னா காவியப்பாவை அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து முடியரசன் அவர்கள் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பூங்கொடி, வீரகாவியம் இந்த நூலும் பார்த்தீங்க அப்படின்னா முடியரசன் அவர்கள் எழுதிய நூல்கள் தான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரதிதாசன் எழுதிய நூல் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி அதாவது 2 குறிஞ்சி திட்டு அப்படிங்கிறது தான் பாரதிதாசன் அவர்கள் எழுதிய நூல்.
ஓகே. ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளுள் இல்லாத ஒன்று எது அப்படின்னா ஆப்ஷன் சி கள்ளக்குடி மாகாவியம் அப்படிங்கிறது தான் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட படைப்புகள்ல இல்லாதது. இந்த கள்ளக்குடி மாகாவியம் அப்படிங்கிற அந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னா கண்ணதாசன் அவர்கள் தான் இந்த கள்ளக்குடி மாகாவியம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொய்யாக்கனி, கனிச்சாறு, நூறாசிரியம் இந்த நூல் எல்லாமே பெருஞ்சித்திரனார் எழுதியது தான். அது மட்டும் இல்லாமல் உலகியல் 100 அப்படிங்கிற அந்த ஒரு நூல், அப்புறம் எண் சுவை 80 அப்படிங்கிற அந்த ஒரு நூல், அதுக்கடுத்து மகபுகு வஞ்சி அப்படிங்கிற நூலும் அவர் வந்து எழுதியிருக்காரு. அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி பறவைகள் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து பாவிய கொத்து அப்படிங்கிற அந்த ஒரு நூலுமே எழுதியிருக்காரு. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பெரியார் வாழ்க்கை நிகழ்வுகளில் சரியானவற்றை பொறுத்துக. ஓகே. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. அதாவது யுனெஸ்கோ விருது எப்போ வழங்கப்பட்டது அப்படின்னா பெரியாருக்கு 1970ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. அதாவது யுனெஸ்கோவோட விருதான தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டம் 27/6/1970 அப்போ தான் பெரியார் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஓகேங்களா? ஓகே. அதே போலவே அஞ்சல் தலை வந்து பெரியாருக்கு எப்போ வெளியிடப்பட்டது அப்படின்னா 1978ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இவர் பங்கேற்ற கூட்டங்கள் எத்தனை அப்படின்னா 10,700 கூட்டங்கள் இவர் பங்கேற்றிருக்காரு. அந்த கூட்டங்களை எத்தனை மணி நேரம் உரையாற்றியிருக்காரு அப்படின்னா 21,400 மணி நேரம் உரையாற்றியிருக்காரு. ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், அதாவது இந்த பெரியார் அவர்கள் வந்து சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிற அந்த இயக்கத்தை வந்து எந்த ஆண்டு தோற்றுவித்தார் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத பெயரினை தேர்ந்தெடு. ஓகே. இதில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் சி வஞ்சி காண்டம் அப்படிங்கிறது தான். இந்த மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம் இதெல்லாமே திருவிளையாடற் புராணத்தில் வரக்கூடிய காண்டங்கள். ஓகே. இந்த திருவிளையாடற் புராணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3 காண்டம் 64 படலம் உள்ளது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் இத்தொடரில் வந்து குறிப்பிடப்படுகின்ற அரசன் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி கரிகாலன் அவர்கள் தான். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. என்ன அப்படின்னா கரிகாலன் வந்து நீதி சொல்ல போவான். கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் இவன் சின்ன பையனாக இருக்கான், இவனால் எப்படி நீதி கரெக்டாக சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. உடனே கரிகாலன் அவர்கள் வந்து தன்னை முதியவராட்ட காமிக்கிறதுக்காக நரைமுடியை வந்து மாட்டிட்டு வந்து நீதி சொல்லுவான். அந்த நீதியை கேட்டு அமைச்சர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வியந்து போவாங்க. ஓகேங்களா? அப்போ உடனே அவன் என்ன பண்ணுவான் கரிகால சோழன் அவர்கள் தன் நரைமுடியை வந்து தூக்கி போட்டுட்டு நான் தான் அந்த கரிகால சோழன் அப்படிங்கிறத காட்டுவான். ஓகேங்களா? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் மணிமேகலை அமுத சுரப்பியை பெற்றிட உதவியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி தீவதிலகை அவர் தான் மணிமேகலை வந்து அமுத சுரப்பியை பெற்றிட உதவியவராக இருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. இப்பாடல் வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி மிளைக்கிலான் நல்வேட்டனார் அவர்கள் தான் இந்த பாடல் வரிகளை பாடுறாரு. இந்த பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெறுது அப்படின்னா நற்றிணை அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் வந்து இடம்பெறுது. ஓகேங்களா? ஓகே. இந்த நற்றிணை பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை அடி வரையறை கொண்டது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூலோட தொகுத்தவர் பெயர் நமக்கு என்ன பண்ணல தெரியல. ஓகேங்களா? அதாவது தொகுப்பித்தவரின் பெயர் என்ன அப்படின்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அவர் தான் வந்து இந்த நூலை வந்து தொகுப்பித்தவராக இருக்கார். பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கிறது. எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி திருவாலவாய் காண்டம் அப்படிங்கிற அந்த ஒரு காண்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருவிளையாடற் புராணத்தை பற்றி ஒரு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர் அவர்கள் தான் திருவிளையாடற் புராணம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து இயற்றியிருக்காரு. இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் 3 காண்டங்களை உடையது. மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம் அப்படிங்கிற 3 காண்டங்களை கொண்டுள்ளது. 64 படலங்களை கொண்டுள்ளது. ஓகே. இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர் அவர்கள். அவர் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்.
ஓகே. அது மட்டும் இல்லாம இவர் பல்வேறுபட்ட நூல்களையும் எழுதியிருக்காரு. என்னென்ன நூல்கள் அப்டின்னா, வேதாரண்ய புராணம் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதுபோலவே திருவிளையாடல், போற்றி கலிவெண்பா அப்படிங்கிற அந்த ஒரு நூலையும் எழுதியிருக்காரு. அதுபோல மதுரை பதிற்று பத்து அந்தாதி அப்படிங்கிற அந்த ஒரு நூலையும் இவர் எழுதியிருக்காரு. அதாவது திருவிளையாடல் புராணம் தவிர்த்து இன்னும் 3 நூல்கள் சேக்கிழார் அவர்கள் பரஞ்சோதி முனிவர் அவர்கள் இயற்றியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். அஷ்ட பிரபந்தம் கீழ்க்கண்டவற்றுள் எதனை குறிக்கும் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ 8 சிற்றிலக்கியங்களை குறிக்கும். அஷ்டபிரபந்தம் அப்படிங்கிற அந்த வார்த்தை 8 சிற்றிலக்கியங்களை குறிக்கும். அதாவது ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, அஷ்ட பிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா, ஆப்ஷன் பி 2034 அப்படிங்கிறதா. 20, 34 தான் காந்தி புராணத்தில் இருக்கக்கூடிய பாடல்களோட எண்ணிக்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின். நல்லது செய்த லாற்றீராயினும் அல்லது செய்த லோம்பினது தான் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா, ஆப்ஷன் பி புறநானூறு அப்படிங்கிறது தான் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த புறநானூற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாரு அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. நம்ம ஒரு 25 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பார்த்துட்டோம். இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க் யூ.